வணக்கம். நான் உங்க சுஷ்மா சுரேஷ். இன்னைக்கு நம்ம கூட எந்த டீம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பரமசிவன் ஃபாத்திமா. இந்த படத்துல இருந்து டைரக்டர் இசக்கி கார்வனர், சாயாதேவி ஹீரோயின், அப்புறம் மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க? நல்லா இருக்கேன். ப்ரோ நீங்க சைடுல இருக்கனால பேசாம விட்டுறாதீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க. ஓகே? இல்ல நீங்க பேசினா தான் பேசுவார். அவரே பேச மாட்டாரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைரக்டர்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சார், இந்த டயத்துல இந்த மாரி இந்த மத அரசியல் சம்பந்தமான ஒரு படத்த வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? இல்ல மத அடையாளம் கிடையாது. இது ஒரு காதல் லவ் சப்ஜெக்ட் ஒரு ஹாரர் மூவி தான் தவிர மத அடையாளம் கிடையாது. ம். மண் சார்ந்த அடையாளம். ம். ஆமா. அது இங்க இப்ப தேவை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இப்ப மதம் தான் மண் சார்ந்த அடையாளம்னு கேட்டா, நான் ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் என்னது? நீங்க பேசுறது வந்து உங்களுக்கு மொழி அடையாளம். மீதி எல்லாமே உங்களுடைய நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய சடங்கு முறைகள் இதுதான் நம்முடைய மண் அடையாளம். அதை தான் மத அடையாளம்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது மண் அடையாளம். ஏன்னா மத அடையாளங்கும்போது என்ன சொல்லுவான், நம்ம மதம் மாறிக்கலாம், எது வேணால் எந்த எந்த மதத்தில் வேணால் இருந்துக்கலாம் அப்படிம்பான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய மண் அடையாளம்னு சொல்கிறேன். அது நீ மத அடையாளம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பொறுப்பு கிடையாது. ஓகே. கேஸ்ட் அண்ட் க்ரூஸ். சாயா எப்படி வந்தாங்க உள்ளுக்குள்ள? சாயா வந்து எங்களை வந்து போன படத்துக்கு நாங்கள் வந்து தமிழ் குடிமகனே ஆக்சுவலா நான் பண்ண வேண்டியது. அது நான் பண்ண முடியல. அது வந்து ஒரு ஒரு ஷூட்டெல்லாம் டேட்டு சொல்லி எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஷூட் போற டைம் அது வந்து ஒரு சில பிரச்சனைனால பண்ண முடியல. ஸோ அதனால இம்மீடியட்டா இந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பெருசா நான் எதுவும் பண்ணல. ஆக்சுவலி நான் கதை கேட்கும்போது எனக்கு பெருசா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு கேரக்டர் தானே அப்படின்னு நினச்சி நான் அங்கே போயிருந்தேன். பட் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இல்லை அவங்க ஏன்னா தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியே சினிமா அப்பா டைரக்டர், அம்மா வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் மாதிரி என்ன சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய சினிமா பார்த்து நிறைய ஆக்டிங். ஒன்றும் இல்லை சொன்னால் போதும். நாங்கள் வந்து அந்த டைமில் தான் போய் எல்லாமே டைலாக் சொல்லுவோம். உள்வாங்கிட்டு ஆனா பிரம்மா அப்பதான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்களே. அது ஒரு அது horror movie சில இல்ல. சில இடத்துல தேவைப்படும்ல. இது ஹாரர்ன்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிக்க வேண்டியது இருக்கும். ஒரு ரொம்ப செட்டில்டாக அந்த இடத்துல பண்ண முடியாது. ரொம்ப காமா ரொம்ப டவுன் டு எர்த்தா நடிக்க முடியாது அதில். நம்ம ஹாரர்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த இடத்துல நான் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க அடக்குடக்கமாக அவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் எனக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாப்புல. இது பார்த்துருக்கோமே ஆமா. கழுவேத்தி முக்கன்ல கூட செம்ம ஆக்ஷன். மேட்டர் என்னன்னா அவங்க வந்து சாரிலாம் கட்டிட்டு அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டு நீங்களும் அரைக்குறக்கமா வந்தீங்களா? நம்ம மட்டும் ஆடா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வந்தேன். கடைசியில இப்படி வந்து நான் நினைச்சு பார்க்கல. சார், உங்களுடைய பங்கு சார் மியூசிக் என்னுடைய டைரக்டர் பங்கு சார் வந்து என்னுடைய படம் ஒன்று பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. என்ன ஸோ பண்ணுவோம்? வீராய் மக்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அதோட இது ப்ரிவ்யூ சார் பார்த்தாங்க. ஸோ அந்த அடுத்த நாளே வந்துட்டு கூப்பிட்டு அப்போ படத்தோடைய டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்தது நம்ம பர்மிஷன் பார்த்திங்க. கூப்பிட்டு நெக்ஸ்ட் டேவே சேம் டே கமிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, மேக்கிங் ஆஃப் மியூசிக் இதை பற்றி சொல்லலாம். மேக்கிங் மியூசிக்காக தான் பாட்டு 5 பாட்டு இருக்குது படத்தில். ஏகாதசி சார் எழுதியிருக்காங்க. ஸோ 5மே கொஞ்சம் 5 வெரைட்டியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி அண்ணாமலையாரோடைய பாட்டு ஒன்று. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. மற்ற பாடல்களும் ஒரு ஷேடில் இருக்கும். எல்லாமே கமர்ஷியலாக இருக்கும் பாட்டெல்லாம் கேட்குறது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அவங்க மேம் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. விமல் சாரும் ஈக்குவலாக பண்ணியிருப்பார். சுகுமார் சார் செம்மையாக கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே சேர்ந்து நம்மக்கிட்ட ஆறாக வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் 3 மதத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தான். ஏன்னா ஒரு முஸ்லீம் தொப்பி கிடக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் பார்த்தோம். ஆமாம், 3 மதமே இங்கே இருக்கு இல்லையா? அதாவது நம்ம அதில் என்ன சொல்கிறோன்னா, நான் அது ஒன்று அவங்க அடையாளமாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாம் சுட்டி காட்டுறோம். நாங்கள் இந்த மண் சார்ந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு தமிழர்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு அடையாளம். அதனால அந்த அடையாளத்தை சொல்லி அவங்கள கூப்பிட்றதுனால நம்ம அதில் மதத்துக்கு அந்த அடையாளத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அது 3 மத படமாக தெரிந்தவரை மற்றபடி இது ஒரு காதல் கதை ஹாரர் மூவி. விமல் சார் எப்படி சார் சூஸ் பண்ணி? விமல் வந்து சாயதேவி மாதிரி தான். ஏன்னா போன படம் பண்ணும்போது எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு விமல் போட்டிங்கன்னா படம் பிரமாதமாக இருந்திருக்குன்னாங்க. தமிழ் குடிமகன் தான் என்னுடைய கடைசி படம். விமலை போட்டு தான் நல்லா இருந்திருக்குனாங்க. அதனால மாதிரி இந்த கதைக்கு நாங்கள் உடனே நேராக போய் விமல் சாரையை பார்த்து கதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு எந்த சாய்ஸுக்கும் போகலை. அவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணி
நடிப்பு அதே மாதிரி அவர் வந்து அவர் இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற ஹீரோவில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோவுடைய படங்கள் வரும்போதெல்லாம் அதுக்கு எதிராக ஒரு குரூப் இது கிளம்பிடும். ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராகட்டும், விஜய், அஜித்து, சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது விமல் இருக்காப்புல. அவர் பாட்டுக்கு வர வேலையை உண்டு. வேலை உண்டு. அப்புறம் மாதிரி ஏதாவது நம்ம இப்போ இந்த படத்துக்கு நான் இன்டர்வியூவில் கூட நான் ஏதோ சொல்லிடுவேன்ட்டு சொன்னால் கூட அவர் சமாளித்து அப்படிலாம் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து காதலில் மதம் வரக்கூடாது, ஆனால் மதத்தில் காதல் வரலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவார். அந்த மாதிரி அவர் ஒரு எதுக்கும் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஹீரோ. ஆனால் கதையில் நம்ம இயக்குனருக்கு அவர் வந்து ஒரு நான் அது மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு அவர் எதுவும் சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் நடிச்சிட்டாரு. அது அவருக்கு கொஞ்சம் இப்போ வெளியில் அவர் நண்பர்கள் வட்டாரம், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு தெரியும்ல, வந்து ஒரு பொது உடைமைங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் யாரும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அவன் புரட்சியாளர். அது மாதிரி அது இல்லாமல் நீங்கள் மற்ற மதத்தை வந்து அந்த மதத்தை நீங்கள் தாங்கியிருக்கிற மதத்தையே பற்றி நீங்கள் பெருமை பேசினாலே நீங்கள் சங்கி அப்படின்னு ஒரு இது பதியப்பட்டிருக்குது. இது ரொம்ப ஆண்டு காலமாக பதியப்பட்டனால அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ஆனால் நான் இதில் என்ன சொல்கிறேன், நான் இந்த மண் சார்ந்த கதை அவர்கிட்ட எதாவது சொல்லியிருக்கேன். இது ஒரு மண் சார்ந்த கதை, நம்ம குலசாமி சார்ந்தது, நம்ம முன்னோர்களை சார்ந்தது. நம்ம முன்னோர் இதுக்கு முன்னாடி காதலிச்சவங்களாம் என்ன பண்ண பலி வாங்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் காதலிச்சே ஆணவ கொலை அது இதுன்னு ஒன்று புதுசாக பேர் வைக்கிறாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தாக்க அந்த பெண்ணை தான் தெய்வமாக்கியிருக்கோம். கன்னி தெய்வமாக அந்த பேச்சியமாக அந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்த மாதிரி கொல்லப்பட்டவங்க தான். அப்போ அது மாதிரி சம்மந்தமான ஒரு கதை தான் இது. விமல் சார் சரியான சேட்டை பிடிச்சவர் தானே. என்ன நடந்துச்சு செட்டுக்குள்ள ரெண்டு பேரும்? எங்க 2 விமலுக்கு சமம். இவங்களுமா? இவங்க 2 விமலுக்கு சமம். இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஹீரோயின் இருக்குது, 4 விமலுக்கு சமம். அதனால் இவங்க அவரை தூக்கி சாப்பிட்ருவாங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னு தான். எப்போவுமே நம்ம ஸ்பாட்டில் இருக்கோம், நம்ம அந்த டைலாக் பேசுகிறோம், நடிக்கிறோம், எல்லாம் தாண்டி அவர் வந்து எல்லாருமே அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வச்சுக்கணும்னு நினைப்பார். நம்ம ஒரு 20 days 30 days நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா எல்லாரும் ஒரே மூஞ்சியை பார்க்கணும், எல்லாரும் ஒன்றா ஃபேஸ் பண்ணணும், ஒன்றா இருக்கணும். கேரவன் கிடையாது நாங்கள் இருந்த இடத்துல. அதனால சாப்பிட்றது எல்லாமே கீழே உட்காந்து எல்லாம் சேர் போட்டு ஒரே இடத்துல தான் சாப்பிடுவோம். அந்த மலையே கேரவன் தானே. அந்த ஊரே அப்படிதான். சிறுமலை வந்து ஆமா. ஸோ அதனால நல்ல மலை மேல போயிட்டோம். ஸோ அவர் வந்து எப்பயும் ஒரு ஃபன்னு ஒரு ஜாலி. இப்போ இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா உங்களால கேள்வி கேட்டிருக்கவே முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆமா, நீங்க அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அவர் இவர் ஆக்ஷன் டேக் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது உங்ககிட்ட ஏதாவது வேற அது மாதிரி ஏதாவது பண்ணாரு? பண்ணுவார் நிறைய நிறைய என்ன பண்ணாரு சொல்லுங்களேன். அவர் ஒரு இடத்துல என்னன்னா அங்க ஸ்மோக் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். போக போக அது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்மோக் போடுறதுக்கு அந்த கனல் அதெல்லாம் பத்தலன்றதுக்காக டீசல் வந்து சில இடத்துல லேட் ஆயிடுச்சுன்றதுக்காக டீசல் புகை போட்டு அது எங்களுக்கே தெரியல. அந்த புகை வந்து ஹெவியா வந்துருச்சு. அது ஒரு மாதிரி இவருக்கு தெரியல. இவர் வந்து உட்காந்துட்டு ஆக்ஷன் போலாம் இருக்காரு. அவர் அங்க நின்று சும்மா அப்படி பண்ணிட்டே இருந்தா வந்து இங்க நின்று பாருங்க அப்பதான் தெரியும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ள புகைக்குள்ள இருப்பாங்க, வந்து இங்க நில்லையா அப்பயே தெரியும் உனக்கு போய் அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. சரி, இப்போ MS பாஸ்கர் சார் ரொம்ப அருமையான நல்லா பேசியிருக்காரு. அதில் இல்லை, MS பாஸ்கர் சார் இந்த படத்துக்கு பற்றிய பேக் போன்னு அவர் தான். ஏன் அவர் அந்த பர்டிகுலராக அந்த கேரக்டரில் இது பண்ணுவோம்? நான் படித்த ஸ்கூலில் அவர் ஃபாதர் இருந்தார், ஆஸ்வால்ட்டுன்னு. இவரே மாதிரி இருப்பார், அப்படியே இருப்பார். அவருக்கு இந்த படத்தில் பேரே அவருக்கு அதான் வச்சுருக்கிறேன். அதனால எங்கள் ஊரில் யாரும் கேள்வி கேட்டாலும் கூட என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. அந்த ஃபாதர் அதே மாதிரி அதே அப்படியே அவரும் இப்படியே கை கழிச்சிட்டு நடந்து போவார். அதே மாதிரி படத்தில் அந்த மாடுலேஷன் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். அதனால அவர் அந்த படத்தில் அதிகமாக விமர்சனம் தாங்க போகிறதும் அவராக தான் இருக்கார். ஆனால் ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். ஏதாவது பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக. ஓடோடி நீ வரணும், சுயரூபத்தை நீ தரணும், காடோடி நீ வரணும், பல காட்சிக நீ தரணும். அடுத்து ஐபிச்சு ரொம்ப மேல இருக்கு. இல்ல பரவாயில்ல பாடுங்க. இல்லைங்க அது ஒரு அந்த 2 வரி ரொம்ப பிரமாதமான பீச்சில் பாடியிருப்பாங்க. அது அந்த கன்சர்ன்டு பர்சன் பண்ணாதான் அது அழகா இருக்கும். அந்த எல்லா சாமியும் கூப்பிடுறது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரரா 2 பேரும் இருக்கும்போது அவங்கள வந்து அவங்கள அந்த பேயை வந்து வர வைக்கிறதுக்காண்டி அந்த சொக்கநாதனே அப்புறம் மாதிரி வந்து லெசக்கி அம்மனை முப்பந்த லெசக்கியே சோட்டானாகர் அம்மன்
அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் அந்த பாட்டு வந்து பியூர்லி சொன்னா போகாமல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த கதையை நம்ம சொல்ல முடியாது, அவுட்லைனாக சொல்ல போனால் அது ஒரு கான்வர்சேஷன். இப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, உங்களுடைய ஸ்டைல் எப்படி? என்னுடைய ஸ்டைல் நான் ஆக்சுவலி கொஞ்சம் பல ஸ்டைலில் வேலை செஞ்சேன், அதனால இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட்டாக சொல்ல பல முடியாது. ஸ்டைல்ல வேற பல ஸ்டைலில் வேலை செஞ்சேன்னா எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் போய் வேலை செஞ்சேன். ஸோ திடீர்னு த்ரில்லர் Drishyam 2 கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ரோக்ராமராக. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரில்லரு ஹாரரு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அங்கங்கே வேலை செய்யும்போது நம்ம போய் ஒரு இதுவாக சொல்ல முடியாதுல்ல, இதுதான் என்னுடைய பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வெல்கமிங்காக இருந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு கட்டத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்கூடாதுன்னு இருக்கேன். சூப்பர்ல. சாயா தேவியோட ஸ்கிரிப்ட் சூசிங் அப்படின்றது எப்படி? என்னைய பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா நான் எல்லா படமே பார்ப்பேன். ஏன்னா சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கனால நான் பார்த்து தான் ஆகணும். அப்போது பர்டிகுலராக ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நான் நோட் பண்ணி தான் ஆகணும். உங்களோடது ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியஸாக சொல்லணும்னா. எப்படி எம்எஸ் பாஸ்கர் சார் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியாது அவ்வளோவா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கா அவ்வளோ தெரியாதுல்ல. அப்போ அந்த டயத்தில் பார்த்துட்டே இருந்தால் ஆமாம் இந்த படத்தில் அவர்லாம் இருக்கார்ல, அவருடைய பங்கு இல்லைன்னா பெருசாக இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நான் சில படங்கள்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்கிரிப்ட் சூசிங் பற்றி சொல்லுங்கள். சூஸிங் ஆக்சுவலி நீங்கள் பரமசிவன் ஃபாத்திமா பார்த்தாலே தெரியும். அந்த ஃபாத்திமான்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, படமாக நான் சொல்கிறேன், படமாக பார்க்கும்போது அந்த ஃபாத்திமான்ற கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் அவங்க கதை சொல்லும் போதே நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் ஓடும். ஓகே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு. நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போதும் கேமராமேன் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி பெரிய ப்ளஸ் வந்து கேமராமேன் சார். அவரோட சினிமாட்டோகிராஃபி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பெரிய மலையில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்துல ரொம்ப ஷார்ட் மேக்கிங், அவ்வளோ டீட்டெயில் இருக்கும் அதில். அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருந்தாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த டீசல் போக அந்த மலையில் வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவருக்கு மட்டும் அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆளாக போய் அங்கே உட்காருவார், அதே மாதிரி லாஸ்ட் ஆளாக தான் கீழே இறங்குவார் அவர். அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது நைட்டு தான் எங்களோட ஷூட் மோஸ்ட்லி இருக்கும். கொஞ்சம் ஹாரன்றதுனால ஒரு 6 மணிக்கு நாங்கள் போனோன்னா மறுநாள் வரையும் இருக்கும். திரும்பி ரூமுக்கு வருவோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி கிளம்பி போயிடுவோம். ஏன்னா ஈவினிங் டக்குன்னு ஆகிடும் இல்லையா, அந்த இடத்துல எப்போ லைட் போகுது லைட் இறங்குது அது நமக்கு வந்து டைமே அங்கே தெரியாது. அது எந்த டைமில் அது ஓடிட்டுருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய கதைகள். கேட்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வரும், ஓகே இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது. அப்போ இது சொல்லுங்கள், இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா கண்டிப்பாக நான் தவிர்க்கவே மாட்டேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன? பர்டிகுலராக அப்படி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் பண்ண எல்லா படங்களும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கன்னிமாடம் எடுத்துக்கிட்டால் தெரியும். கன்னிமாடம் வந்து அந்த மலர்ன்ற கேரக்டர் தான் அந்த படம் ஃபுல்லாக அதை ட்ராவல் பண்ணோம். அதே மாதிரி கழுவேத்தி மூர்க்கன் நான் வந்து ஒரு ஒரு படம் ஃபுல்லாக வரணும்னு நினைக்காட்டியும் வந்த ஒரு 1 hour ஒரு 15 minutes நமக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதில் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், நம்மக்கிட்ட டேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன நம்மகிட்ட கேட்குறாங்களோ அதை விட பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் நினைப்பேன். ஸோ ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறா, அவளால் ஒரு தாக்கம் இருக்குது அந்த படத்தில் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லா படமும் பண்ணுவேன். சார் அண்ணாமலை சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட என்ன சொன்னீங்க, எதனால் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, படம் பார்த்தாரா சார்? இல்லை படம் பார்க்கல, அவர் பார்க்குறதுக்காண்டி முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இது கூட நம்ம நேரடியாக அவரை தொடர்பு கொள்ள முடியல, ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த இது ட்ரெய்லர் வெளியிட கூட. ஆனால் வெளியிடறதுக்கு முன்னே ஃபுல் டீட்டெயில் அவர் என்ன ஆஃபீஸராக இருந்தனால தெரியல, ஃபுல்லாக யார் என்ன மாதிரி சேனல் எல்லாம் டீட்டெயில் எல்லாம் முதல்ல அங்கே எல்லாம் கேட்டு வாங்கி உடனே ஒத்துக்கலை. அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் மாதிரி கூட இருக்கவங்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் வெளியிட்டனால எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு கவனிக்கத்தக்க ஒரு தலைவர் அவர் உருவாகியிருக்காருன்னா காரணம் என்னென்னா அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி இது இருக்குது இல்லையா, அதனால நான் அவர் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சார் நான் சொன்னேன், சார் வந்து படம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம மண் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் நம்ம அப்படின்ட்டு சொன்னோம். அதனால் அவர் பார்க்க சொல்லியிருக்கிறோம், பார்ப்போம். இந்த படத்தில் உள்ள கண்டென்ட் உள்ள ஏதாவது ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு தேசிய தலைவர்களுடைய கொள்கை உள்ளே இருக்குது அப்படின்னு ஒன்லைன்? இல்லை நான் யாருடைய இல்லை. ட்ரெய்லர் பார்த்தாரா அண்ணாமலை சார்? உங்கள்கிட்ட எதுவும் ரெஃப்ளெக்ஷன் வந்துச்சா? அப்போ கூட அவர் டெல்லியில் இருந்தார், எல்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பண்ணியிருக்காரு. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு மியூசிக் போடும்பொழுது ஒருத்தவங்க ரொம்ப ரசித்து கேட்டாங்க அப்படின்னா அது யார்? எங்கள் அம்மா. ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக்
அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோன்னு யார்கிட்ட காட்டுவோம்? ஆமா. வீட்டில் அம்மா கிட்ட காட்டுவோம். உண்மையை சொன்னா அந்த ஒரு அந்த அப்ரிசியேஷன் வந்து எனக்கு இனிமே மனசில் எப்போவுமே இருக்கும். எப்பவும் போட்டேன்னா யோசிச்சு பார்ப்பேன், சரி அவங்க தான் போட்டு காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ற இப்ப மாதிரி இல்ல. ஒரு தாட் இருக்காம இப்போ இல்லை. அந்த தாட் இருக்கும். ஸோ அந்த ஒரு நினப்பு நம்மள மூவ் ஆன் பண்ணுறது அடுத்து. வேற ஏதாவது இந்த ஹீரோக்கு நான் வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு அந்த மாதிரி? அதாங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு அந்த மாதிரி ஆசைகள்னு இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பைரிங்காக ஒரு மியூசிக் கம்போசருக்கு என்ன ஆசை இருக்கும்? ம். நிறைய மியூசிக் பண்ணணும். அது யாருக்கு பண்ணாலும் அதை கொஞ்சம் திருப்தியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக் கொடுக்கணுன்றது தான். ஹெச் ராஜா சார் வந்து திராவிட கிடங்கு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? அது அவரோட படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதில் என்ன தேட்டருக்குள்ளே உட்காந்துருந்தவங்க சொன்னாங்க. நான் அவர் கூட படம் பார்க்கல, நம்ம இருந்தோம். ரொம்ப ரசித்து பார்த்தாராம். ஆ. என்னென்னா அவர் சொன்னோடனே அவருக்கு அந்த எல்லாமே பழசு பழசு எல்லாம் ஞாபகம் வருதுங்கிறார். வெளியிலேருந்து பெட்டியில் கூட அதை சொல்லியிருந்தார். அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருதுன்னாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஏன்னா நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சொன்னார். அதாவது ஒரு கமிஷனே போட்டாங்களாம் அந்த நேகம்பரில் மத கலவரம் வரும்போது. அதுக்கப்புறம் ஒரு கமிஷனை போட்டாங்களாம். இந்த மத கலவரம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பண்ணும்போது ஒரு யாருக்கையில அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தால கோயிலோ இல்லைன்னா சர்ச்சோ இருந்தால் பக்கத்தில் வேறு எந்த மதம் நான் ஒரு மதத்துக்கூட அடையாளம் இருந்தால் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை இல்லாத அளவுக்கு அடுத்த கோயிலில் நீ அவங்கள அமைச்சுக்கணும். அப்படி இந்து அப்படிலாம் இருந்துன்னு அவர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அப்போ அவருக்கு இதெல்லாமே அந்த பழைய ஞாபகம் வந்துடுச்சு. இதே அப்புறம் அந்த ஃபாதர் ரோல் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அது பேசினார். அது நான் அவங்களுக்கு ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஒன்று நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலில் வரி கொடுத்துருந்தவங்களே இதெல்லாம் நான் பிறக்கக்கு முன்னே நடந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வரிக்காரங்க தானே. அப்போ இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எங்கே போவாங்க? வேறு மதம் மாறிட்டோன்னே நேரு கோயிலுக்கு ஆப்போசிட்லேருந்து வச்சுட்டாங்க. இது அவங்க காலத்தில் பிரச்சனைலாம் போயிடுது. ஏன்னா அண்ணன் தம்பி தானே அப்படின்னு போயிடுது. ஆனால் அவங்க பிள்ளை காலத்தில் அது பிரச்சனை வந்துடுது. ஏன்னா இந்த கோயிலில் இருந்து இவன் பாட்டு போடுவோம், அங்கே டிஸ்டர்பாக இருக்கும். அங்கே பாட்டு போடுவோம், அங்கே டிஸ்டர்பாக இருக்கும். இவன் அங்கே இருந்து இவன் சாத்தாம்பா. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கோவம் வரும். இது வந்து நிறைய பிரச்சனை வருது. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரிலாம் அந்த அந்த கமிஷன் ஒழுங்காக செயல்பட்டுருந்தாங்க இந்த கோயிலை வேற எங்கேயாவது கட்டியிருப்பாங்க, சர்ச்சை வேற எங்கேயாவது கட்டியிருப்பாங்க, பிரச்சனை மத கலவரம் வராமல் இருந்திருக்குங்கிறத அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு பெருசாக யாரும் போகல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம பிக்கப். இப்போ ஏன் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா என் படத்து மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்றனால ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தக் லைஃப், அதுவும் 2 ஹீரோ. ஒன்று வந்து சிம்பு சார், இன்னொன்று வந்து கமல் சார். இப்படி இருக்கும்போது மணிரத்னம் சார், அப்போ 3 ஹீரோ. இதில் ஏஆர் ரஹ்மான் 4 ஹீரோ, 4 ஹீரோ சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒன்று கண்டென்ட் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தைரியம் எப்படி? உங்க கண்டென்ட் மேலே உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்புறம் ஒரு பயமும், அது என்னதான் தைரியம் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம வந்து பார்த்தாலே போதும், நம்ம படம் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டென்ட்டை தாண்டி. ஏன்னா இதில் நானே தயாரிப்பாளராக இருக்கனால எனக்கு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ரெட்ரோவோட டூரிஸ்ட் ஃபேமிலி தான் அதிகமாக வசூல் குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னாப்புல. ஆமாம், எனக்கு நம்ம மக்கள் எப்பவுமே வந்து நல்ல கதைகளை வந்து ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் எனக்கு ஒரு குறைஞ்சபட்ச தேட்டர் கிடைச்சாலே எனக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவோம். மக்கள் நிச்சயமாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அது கண்டென்ட் மேலே தான். ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய படமும் நல்ல படமாக இருக்கும். ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக், கேமராமேன் வந்து சுகுமார் பார்த்துங்க, மைனா, கும்கி, இப்படி நிறைய படம்லாம் எடுத்த ஒரு பெரிய கேமராமேன். நல்ல படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் இது தானே மக்களுக்கு தேவை, அது எல்லாமே இருக்குது. அதனால் அந்த படம் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கு எனக்கு அந்த பார்க்குறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். வேறு எந்த இல்லை, படம் உறுதியாக ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வேறு ஊர் போகிறது அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் இருக்குது. எல்லாமே பிளான் இருக்குது. ஹீரோவை கூட்டிகிட்டு எல்லாம் போகணும், எல்லாம் வச்சுருக்குறோம். உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன நிற்கிது? அடுத்த படங்கள் வந்து இப்போது தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. தென் மலையாளத்தில் ஒரு படம் இப்போ ப்ராஜெக்ட்டு நடந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் முழுசாக முடியல. ஸோ தமிழில் இன்னொரு படம் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ரோ?
இந்த ஒரு படம் முடிஞ்சு மிக்ஸில் இருக்குது, யோகி பாபு சார் படம் ஒன்று. அது முடிஞ்சு அடுத்த ஒரு 2 படம் கொஞ்சம் நல்ல படமும் 2 படம் இருக்குது. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கம்போசிங் போயிட்டுருக்கு. நல்ல படமா? எந்த ஹீரோன்னு சொல்ல மாட்டீங்க? இல்லை அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நம்ம ஆக்சுவலி வந்து அதெல்லாம் வந்து பவர் கோஸ் டு டைரக்டர் தான், அவங்க டிசைட் பண்ணுறது. எங்களுக்கு வேலை போட்டு வாங்குறது தான், வேற வழி இல்லை. அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பரமசிவன் ஃபாத்திமா இந்த தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதாவது இது இந்த மண்ணில் நீங்கள் இப்போ இந்த வெளிநாட்டில் போய் சொன்னீங்கன்னா பரமசிவன் பார்வதின்னு சொன்னால் உடனே நீ என்ன சொல்லுவாங்க, நீ இந்தியனான்னு கேட்டுருவாங்க. அது காரணம் என்னென்னா உங்களோட மண்ணுடைய அடையாளம். பரமசிவன் ஃபாத்திமான்னு சொன்னால் அவன் என்ன, அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு குழப்பம் வரும். ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வின்னா, நீ உன் அடையாளத்தை விட்டுட்டு அப்போ பாதி மாறி அவன் அடையாளம் இல்லாமல் இருக்குது, இங்கே இந்த மண்ணுடைய அடையாளம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு இந்த பேர். பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். தியேட்டரில் வந்து படம் பாருங்கள்.